ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான ராகி பக்கோடா, அதாவது ராகி வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதில் இப்போ நம்ம நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, இது 1 இன்ச்சு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அதை ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதை இப்போது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்க்கும்போது ஒரே முட்டை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். பருப்பு வடைக்கு மாவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும், அதே கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தட்டிக்கலாம். அதாவது வடையோட ஷேப்பில் தட்டிக்கலாம். தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான ராகி வடை ரெடி ஆயிரும். வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தட்டிட்டு நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி நிறைய கொசன்னு போட்டு பொரித்து எடுக்காமல் அளவாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அரைவாசி அளவுக்கு வெந்துருச்சு நம்மளுடைய ராகி வடை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ராகி வடை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாவை நம்ம பக்கோடா மாதிரியும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த மாதிரி போட்டு பொரித்து நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா ராகி பக்கோடா தயார். ஒரே மாவு தான் நமக்கு ராகி வடையும் ராகி பக்கோடா போடுறதுக்குமே. பாருங்கள், இப்போ ராகி பக்கோடாவும் வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பார்த்திங்களா, ராகி வடை ஒரு பக்கம், ராகி பக்கோடா ஒரு பக்கம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.